Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சித்திரை வருஷ பரப்புக்கு பண்ணுற ஒரு ஸ்பெஷலான பாயசம், அன்றைக்கி பண்ணுற அறுசுவை பச்சடி, ரொம்ப டேஸ்டியான வித்தியாசமான மாங்காய் புளியோதரை, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கனி பாயசத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணி இதில் பொடியாக நறுக்கின பலாப்பழம் 1 கப்பு, பொடியாக நறுக்கின மாம்பழம் 1 கப்பு, 2 வாழைப்பழம் பொடியாக நறுக்கினது சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு இதில் 1 கப்பு பொடித்த வெல்லம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்து வேக வச்ச பாயத்தம்பருப்பையும் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பழமெல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறட்டும். ஆறினதும் இதில் 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் இல்லைன்னா நீங்கள் பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆறின பால் தான் சேர்த்துக்கணும், இல்லைன்னா இது திரியறதுக்கு சான்ஸ் இருக்கும். வெல்லம் போட்டிருக்கோம், பழத்தில் புளிப்பு இருந்தால் திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முக்கனி பாயசம். அடுத்து அறுசுவை மாங்காய் பச்சடி எப்போதுமே பண்ணுறது வழக்கம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மாங்காய் எடுத்துட்டுருக்கேன். அதை இந்த தோலோடையே சேர்த்து நறுக்கிக்கலாம். நல்லா அலம்பிட்டு தோலோட பெரிய துண்டாக நறுக்கிறேன். இந்த தோலில் ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும். இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு 1 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம். மாங்காய் நல்லா குழஞ்சி வேகணும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா வெந்தாச்சு பாருங்க, இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாங்காய். அந்த அளவுக்கு ஆனதும் இதில் 3/4 டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கிறேன். மாங்காயோட புளிப்பை பொறுத்து இந்த வெல்லம் சேர்க்கணும். நல்லா கரைஞ்சி நல்லா கெட்டியாகணும், பச்சை வாசனை போக. அந்த அளவுக்கு இதை கொதிக்க விட்டாச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக கடுகு, 1 மிளகா வத்தல், அதோட வேப்பம்பூ கசப்பு சுவைக்கு, இதெல்லாம் நல்லா பொன் வறுவலாக வறுத்து இந்த பச்சடியில் சேர்த்துடலாம். நம்ம சூப்பரான அறுசுவை பச்சடி ரெடி. வருஷ பரப்புக்கு எது பண்ணுறோமோ இல்லையோ இது கண்டிப்பாக பண்ணுறது வழக்கம். மாங்காய் புளியோதரைக்கு முதல்ல பொடி பண்ணிக்கலாம். வெத்து வாணலியில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 கடுகு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் தனியா, 2 மிளகாய் வத்தல், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கொப்பரை துண்டு, கொஞ்சமாக புளி இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். சின்ன கொட்டைப்பாக்கு அளவு புளி சேர்த்துருக்கேன். இந்த புளியையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட்டாக அந்த மாதிரி வறுத்துட்டு இதை சூடு ஆறினதும் ரொம்ப நைஸாக இல்லாமல் கரகரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வறுப்பட்டாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது சூடு ஆறினதும் மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி பொடியை பண்ணி எடுத்தாச்சு. கரகரப்பாக பொடிச்சிருக்கேன், அது தெரியுறதா? கரகரப்பாக பொடிச்சிருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். பொடிச்ச பொடியை தனியாக எடுத்து வச்சுட்டேன். மாங்காய் புளியோதரைக்கு ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்துட்டுருக்கேன். இதை தோல் சீவி துருவிக்கலாம். இந்த மாதிரி மாங்காயை துருவி வச்சுட்டுருக்கேன். இது பாதி மாங்காய் தான். வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு காஞ்சதும் இதில் 1 கைப்பிடி அளவு வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3/4 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, 1 மிளகா வத்தல் உடைச்சது, பெருங்காயம், மஞ்சப்பொடி சேர்த்து தாளித்து கொஞ்சம் பருப்பெல்லாம் செவந்ததும் மாங்காய் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதங்கிட்டோம். மாங்காய் பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதும் பொடிச்சு வச்சுக்கிற புளியோதரை பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். மாங்காயிலையும் புளி இருக்குது, அதனால தான் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கியாச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதில் இதையும் நல்லா சேர்த்து கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இந்த மாங்காய் புளியோதரைக்கு கொஜ்ஜு ரெடி. 1/2 டம்ளர் அரிசி சாதமாக வடித்து வச்சுருக்கேன். நல்லா 1க்கு 2 பங்கு தண்ணி விட்டு உதிராக நல்லா உதிராக இருக்கு பாருங்க. இந்த சாதத்தை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக கமன்னு மணக்கிறது. இந்த மாதிரி கலந்தாச்சு.
இப்போது இந்த பொடிச்சு வச்சுருக்கிற பொடியிலேருந்து இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் மேலாக தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்ல கமன்னு மணக்க மாங்காய் புளியோதரை ரெடி. என்னோடய ஸ்டைலில் மாங்காய் புளியோதரை ரெடி. மாங்காய் மணத்தோட ரொம்ப ஜோராக வேறு லெவல் தான் இதோட டேஸ்ட்டு. யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப ஜோராக இருக்கும். தொட்டுக்க உருளைக்கிழங்கு சிப்ஸு, அப்பளம், வடம் வச்சுட்டு சாப்பிட்டாலே போகிறோம். கமன்னு மணக்கிற மாங்காய் புளியோதரை ரெடி. மீதம் உள்ள பொடியை ஏர்டைட் ஜாரில் போட்டு 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஜோராக இருக்கும். இந்த சித்திரை வருஷ பரப்புக்கு வித்தியாசமான முக்கனி பாயசம், அறுசுவை மாங்காய் பச்சடி, இந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் உள்ள மாங்காய் புளியோதரை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.